வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது அருள்மொட்டு பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். மனிதர் அறிவு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். மனிதருக்கு நாளுக்கு நாள் ஆராயும் மதிநுட்பம் உயர்கிறது. இதன் விளைவாய் மனிதரெல்லாம் பகையொழித்து பிணக்கொழித்து மயக்கம் ஒழித்தே வாழும் வழியை காண்பார். மாசுபல பொருள்துறையில் வளர்ந்ததாகும். மனிதருக்கு அருள்வாழ்வே இயல்பென்றாலும் மனிதருக்கு பொருள்துறையில் சிக்கல் அற்றால் மனம் பண்பட்டு உயர்வாக வாழ்வார் காணீர். வாழ்க வளமுடன். மனிதருக்கு நாளுக்கு நாள் ஆராயும் மதிநுட்பம் உயர்ந்துதான் வருகிறது என்பதை கூறி, அதன் விளைவாக மனிதரெல்லாம் போர் பிணக்கு பகை இல்லாமல் அந்த பிணக்கை ஒழித்து நட்பு நலம் பேணி வாழ்வதாகவும், மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு வாழ்பவர்களாகவும், அந்த பிணக்கை ஒழித்த அந்த நல் வழியை பின்பற்றுபவர்களாகவும் வாழ்வார்கள். அவ்வாறு வாழ்ந்த போதிலும் அருள் வாழ்வே இயல்பாக அவர்களுக்கு அமைந்திருந்தாலும் கூட மாசுபல பொருள்துறையில் வளர்ந்ததாகும். அவர்களுக்கு குற்றம் எழுவதுவோ அவர்கள் தீவினை செய்வதுவோ பொருள்துறையில் அவர்கள் பொருள் ஈட்டுவதற்காக அவர்கள் அருள்துறையை விட்டு இந்த புறவுலகில் இயங்கும் போதுதான் அவர்களுக்கு மாசுபல ஏற்படுகிறது என்பதை கூறி, மனிதருக்கு பொருள்துறையில் சிக்கல் அற்றால், பொருள்துறை சாஸ்வதமாக அவர்களுக்கு வந்துவிட்டால், அவர்களுக்கு இயல்பாகிவிட்டால், அந்த பொருளை ஈட்டும்போது அவர்களுக்கு எந்தவித தொந்தரவும் இல்லை என்று சொன்னால், அந்த மனம் பண்பட்ட மனமாக அவர்களுக்கு மாறும். அவ்வாறு மாறும்போது அந்த அருள்துறையில் இருந்து உயர்வாக வாழ்பவர்களாக அவர்கள் மாறிப்போவார்கள் என்று சொல்லி, மனித மனம் பண்பட்டு உயர்வாக வாழ்வார் காணீர் என்று குறிப்பிடுகிறார். ஆக மனிதனுக்கு ஆராயும் சக்தியும் மதிநுட்பமும் உயர்ந்து வந்தாலும் கூட மனிதனுக்கு பகை ஒழித்து மயக்கத்தை ஒழித்து வாழும் வழி கிடைத்துவிட்டாலும் கூட அருள்துறையில் உயர்வதற்கு பொருள்துறையை ஈட்டச் செய்யும் போது சில சிக்கல்கள் வரத்தான் செய்கிறது. அந்த பொருள்துறையில் மனிதன் பண்பாட்டு அடிப்படையில் உயர்வை ஏற்படுத்தி கொண்டால், சிக்கலின்றி வாழ தெரிந்து கொண்டால் அருள்துறை உயர்வாகத்தான் இருக்கும். மனிதர் அறிவு நாளுக்கு நாள் உயர்ந்துதான் வருகிறது என்பதை கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.